வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டை 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி, அதை காரு ஆட்டோங்கள்லாம் ஆம்பு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன்வெர்ட்ரு விற்கும். இந்த கன்வெர்ட்டரையே 220 வோல்ட் கன்வெர்ட்டராக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்பிள் மெத்தட் தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் மார்க்கெட்டில் கிடைக்கிற 12 வோல்ட்டை 24 வோல்ட்டு இல்லைனா 24 வோல்ட்டை மீண்டும் 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. அதாவது டியூவல் சப்ளையாக -24 +24 சப்ளையாக கன்வெர்ட் பண்ணுற கன்வெர்ட்ரு. இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்டின்னு ஒன்று கிடைக்கும், ஹெச்டின்னு ஒன்று இருக்கும். ஹெச்டி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரும் பெருசாக இருக்கும், டயோடு பார்த்தீங்கன்னா 8 டயோடு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா மாஸ்பெட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அது வாட்ஸ் அதிகமாக இருக்கிற மாஸ்பெட்டாக இருக்கும். எல்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், எல்டி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதே போல் 4 டயோடு தான் இருக்கும். மாஸ்பெட்டும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் கம்மியான மாஸ்பெட்டு தான் இருக்கும். அது எந்த மாடலில் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இதில் அதாவது 220 வோல்ட் கன்வெர்ட்டராக மாற்றுறதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ரிமூவ் பண்ணிக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்கு 2 கெப்பாசிட்டர் இருக்கும், அந்த கெப்பாசிட்டரையும் ரிமூவ் பண்ணிக்கணும். அந்த கெப்பாசிட்டருக்கு பதிலாக வேணுமுன்னா 250 வோல்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவசியம் இல்லை அப்படின்னா அதை ஆப்ஷனலாக விட்டுடலாம், தேவையில்லை. நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஆல்ரெடி வைண்டிங் பண்ணியிருக்கிற வைண்டிங்லாம் பிரிச்சுட்டு நம்ம நியூவாக வைண்டிங் பண்ண போகிறோம். அது எப்படின்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ட்ரை சால்டர் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கடுத்து அந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கெப்பாசிட்டர் நமக்கு அவசியம் இல்லை, அது நீங்கள் மறந்தபடி போட்டு வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் செக் பண்ணுறப்ப அது வெடிச்சிடும். ஏன்னா அது 35 வோல்ட் கெப்பாசிட்டரு, அது தாங்காது. அதனால் அதையும் கம்பல்சரி ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம 220 வோல்ட்டாக மாத்திரம், அதுக்கு கெப்பாசிட்டர் போடணும்னு அவசியம் இல்லை. வேணுனாலும் 450 வோல்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டரு வெடிச்சிருங்கிற காரணத்தினால கம்பல்சரி ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம வேறு எதுவும் கெப்பாசிட்டரு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பிரிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 6 பின் இருக்கிற மாதிரி இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில். அது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சைடு, அதாவது 12 வோல்ட் கொடுக்குறது. 4 பின்னுக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்டரி சைடு. இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, இந்த டேப்பை உரிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். 5 நிமிஷம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொதிக்க வச்சோம்னா இந்த உளிஞ்சு வந்துடும். அந்த பெரிட் கோரை உடைக்காமல் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோரை நான் எடுத்துட்டேன். ஒரு சில இது நம்ம ஹீட் பண்ணாமையே வந்துடும், ஆனால் இது ஹீட் பண்ணால் தான் வர மாதிரி இருந்தது, அதனால் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கோரை ரிமூவ் பண்ணிட்டோம், டேமேஜ் பண்ணாத எடுத்து ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற வைண்டிங் எல்லாமே பிரித்து எடுக்கணும். இது எப்படின்னா 24 வோல்ட்டா டியூவல் சப்ளை பிரிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இல்லை உள்ள வைண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ 24 பார்த்தீங்கன்னா 12 + 12 அந்த மாதிரி டர்ன்ஸ் இருந்தது. கம்பி சைஸ் பார்த்தீங்கன்னா 18ஆம் நம்பர் சைஸு, 18ஆம் நம்பர் கம்பி. பாருங்கள், பிரிக்கிறது காட்டுறேன் பாருங்கள். அதே நீங்கள் 12 வோல்ட்டை 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற கன்வெர்ட்டராக இருந்தால் நம்ம அதாவது செகண்டரி வைண்டிங் மட்டும் பிரிச்சுட்டு அப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இது 24 வோல்ட்டை 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நான் கம்பல்சரி எல்லா வைண்டிங்குமே பிரித்து எடுத்துடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 வோல்ட்டை 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற கன்வெர்ட்டராக இருந்தால் நம்ம செகண்டரி வைண்டிங் மட்டும் பிரிச்சுட்டு பிரைமரி வைண்டிங் அது இருக்கிறது சேம் அப்படியே இருக்க
நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது 220 வோல்ட்டு வர மாதிரி நம்ம வைண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்பி சைஸ் 18. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு பிரிச்சுக்கலாம். அந்த பின்னுக்கு பக்கத்தாலேயே கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 12 டர்ன்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. பார்த்தீங்கன்னா 12 சுற்று இருக்குது. அதை பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது 12 + 12 அந்த மாதிரி வைண்டிங் இருக்குது. கம்பி சைஸ் இதில் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் இருக்குது. இப்போ 18ஆம் நம்பரே ப்ரைமரிக்கும் இருக்குது, செகண்டரிக்கும் அதே சேம் சைஸு. வைண்டிங்கு கால்குலேஷனும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. 12 + 12 டர்ன்ஸு அந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இருந்தது. இதை நம்ம இப்போ இந்த கம்பி கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துடலாம். அதை எப்படின்னா கட் பண்ணிகிட்டே பிரிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பாபின்னு டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பாபின்னு வந்து நம்மக்கிட்ட புதுசாக இருந்ததுன்னா அது பிரச்சனை எல்லாம் எடுத்து போட்டு நம்ம அப்படியே நமக்கு தேவையான அளவுக்கு வைண்டிங் பண்ணி அந்த போர்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட வேறு பாபின் இல்லை, அதனால் இதே பாபினையே ரெடி பண்ணுறேன். கம்பி கட் பண்ணிவிட்டு பிரித்து எடுத்துடலாம். இதே கம்பியே நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது 12 டர்ன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெட்டையாக ப்ரைமரி பார்த்தீங்கன்னா 2 கம்பி சேர்ந்த மாதிரி சுற்றணும், அதனால் இதே கம்பியை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் டேமேஜ் பண்ணாத எடுக்கிறேன். அந்த நுனியில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரித்து எடுத்துக்கலாம். இதே கம்பியை யூஸ் பண்ணுறதுனால டேமேஜ் பண்ணாத எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 12 டர்ன்ஸ் இருக்குது. இதே போல் மற்ற வைண்டிங் எல்லா வைண்டிங்குமே பிரித்து எடுத்துக்கலாம். இது எப்படின்னா இது மாதிரி இதே போல் 12 டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா 4 லேயர் வைண்டிங் பண்ணியிருக்கோம். ஏன்னா 24/0/24 அதே போல் அவுட்புட்டும் 24/0/24 அந்த மாதிரி இருக்கிறதுனால மொத்தமாக 4 லேயர் இருக்கும். எல்லா லேயரையுமே பிரித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ண கம்பியை பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி கீழ் சைடாக இழுத்திங்கன்னா அந்த கம்பி அப்படியே வெளியில் வந்துடும். அந்த பின் வந்து திரும்ப நம்ம வைண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து நம்ம வைண்டிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு வந்து 96 டர்ன்ஸ் சுற்றணும். அதாவது 18ஆம் நம்பரில் 96 டர்ன்ஸு. அதே பார்த்தீங்கன்னா 12/0/12க்கு பார்த்தீங்கன்னா கம்பி, அதாவது 18ஆம் நம்பர் கம்பியை 3 கம்பி ஒன்றா சேர்த்தி 3 + 3 டர்ன்ஸ் சுற்றிக்கணும். நான் வந்து கம்பி சைஸு 14ஆம் நம்பர் கம்பி சைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா 18ஆம் நம்பர்லேயே 2 இல்லைனா 3 கம்பி ஒன்றா சேர்த்தி 3 + 3 டர்ன்ஸு நீங்கள் வைண்டிங் பண்ணிக்கலாம். இதை வைண்டிங் பண்ணுறது இது காட்டில் டைம் ஆகுன்ட்டுங்கிறதுனால நான் இதை காட்டில் வேணால் நான் வேறு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே போல் நார்மல் லேமினேஷன் கோருக்கும் இந்த பெரிட் கோருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத பின்னாடி நான் வீடியோவில் எடுத்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வைண்டிங் பண்ணிட்டேன். வைண்டிங் பண்ணிருந்த நம்ம போர்டில் சொருகிக்கலாம். சொருவிட்டு சால்டரிங் பண்ணிட்டு இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸு ஃபிலமெண்ட் பல்ப் எரி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா எரியுது. அதுவே இன்னொரு 100 வாட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணுறப்ப அதுவும் நல்லாவே எரியுது. இப்போ 400 வாட்ஸ் வரைக்கும் நல்லாவே எரியுது. இப்போ நான் பெரிய பேட்டரியில் செக் பண்ணிருக்கேன். சின்ன பேட்டரியில் எரியுமாங்கிற டவுட் இருக்கும், அதனால் நான் சின்ன பேட்டரியிலையும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். 7Ah பேட்டரி தான், இதுலேயும் அதே போல் எரியுது, எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இதுபோல் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.